நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் தொடர்பாக சிபிஎஸ்இ மாறுபட்ட கணக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் பங்கேற்ற தமிழகத்தில் இருந்து 1,07,288 பேர் விண்ணப்பித்ததாக மே மாதம் 4ஆம் தேதி சிபிஎஸ்இ தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் நேற்று வெளியான நீட் தேர்வு முடிவுகளில் தமிழகத்திலிருந்து 1,20,000 பேர் விண்ணப்பித்ததாக தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள இருவேறு கணக்குகளால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கொஸ்டின் பேப்பரே ஒரு கிரெடிபிலிட்டி லேக் இருக்கும்போது இதில் இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பரும் தப்பாக இருக்குங்கும்போது ஸோ இது வந்து நிச்சயமாக நமது நாட்டோடைய இளைய தலைமுறையோடைய வாழ்க்கையில் வந்து விளையாடுறது தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஸோ இதற்கான தீர்வை வந்து சிபிஎஸ்இ நிர்வாகமும் நீட் நிர்வாகமும் எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.